ஹலோ கைஸ், முருங்கைக்கீரை வாரத்தில் 2 முறை கட்டாயமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை கடையல் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அண்ட் அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் அண்ட் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. ஸோ இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். அண்ட் கீரை இடையில நல்லா திருப்பி விட்டுடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கீரை வெந்துருச்சு. இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். ஆற வச்ச கீரையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைக்காமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு கப்புக்கு மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வடகம், 2 பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலி நம்ம வெயிட் பண்ண முருங்கைக்கீரை கடையல் என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.